வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி அரிசி மாவில் பிடி கொழக்கட்டை மாதிரி பண்ணி நைட்டு டிஃபனுக்கு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இந்த மாவு கொழக்கட்டை அரிசி உடசல்னு சொல்லிட்டு குருணையாக பண்ணிட்டு அதில் பண்ணினாலும் சூப்பராக இருக்கும். இப்படி மாவுலேயும் பண்ணலாம், பண்ணினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு இடியாப்பம் சேவை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், புளி உப்புமா பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், மோர்கிளி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அப்பப்போ ஒரு 5 கிலோ பச்சரிசி மாவரிசின்னு கடையில் விற்கும். அந்த அரிசியை வாங்கி ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா உணர்த்திடுவேன். மாடியில் கொண்டு போய் வெயில்லையே உணர்த்திடுவேன். ஒரு வேஷ்டியில் உணர்த்திட்டு இன்னொரு வேஷ்டியை அது மேலே மூடி 4 பக்கமும் கல் வச்சுருவேன். புறாவோ காக்காவோ கொத்தாமல் வச்சுடுவேன். நல்ல திருப்பியும் அந்த அரிசி பதத்துக்கு நல்லா காஞ்சிடணும். அப்போ போய் மிஷினில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு சலிச்சிட்டு இலுப்பச்சட்டியில் போட்டு சூடு வர வரைக்கும், நம்ம அந்த மாவை தொட்டால் கை சுடணும், அந்த அளவுக்கு சூடு வந்த வரைக்கும் எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா 6 மாதம் 8 மாதம் கூட அந்த மாவு அப்படியே இருக்கும். ஒரு வண்டு ஒரு புழு வராது. அது மாதிரி வச்சுட்டு இருந்த மாவில் தான் நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இந்த கொழக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பாண்லியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக ஜீரகம் போடலாம். ஜீரகம் வாசனைக்கு தான். கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. இதுலேயே பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய் போடுறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், நான் எப்போதும் வாங்குகிற பிசி பெருங்காயம், எல்லாத்தையும் வதக்கியாச்சு. நான் அரிசி மாவில், அரிசி உடச்சல், அரிசி குருணை இப்படிலாம் பண்ணலாம். இப்போ நான் பச்சரிசி மாவில் தான் பண்ண போகிறேன். இந்த மாவு 1.25 கப்பு மெஷர்மெண்ட்டு கப்பால் 1.25 கப்பு எடுத்துட்டுருக்கேன். நம்ம எதில் எடுத்துக்கிறோமோ அதால் 2.5 ஜலம் விடலாம். ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கோம்னா 2.5 கப்பு தண்ணி விடலாம். இப்போ பச்சை மிளகாயெல்லாம் வதங்கிடுது. இப்போ நான் 1.25 கப்பு எடுத்துருக்கேன் இல்லையா, 2.5 பங்கு தண்ணி விட போகிறேன். இப்போ அதுக்கு 1.25னா அதோட 2.5 மடங்கு, 2 மடங்குன்னா 2.5, இன்னொரு 1.25னா 3.25 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது இப்போ கொதி வரட்டும். இங்கே தண்ணி கொதிக்கும் போதே இங்கே நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜலம் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். அது சுட்டுன்னு இருக்கட்டும். தண்ணி கொதி வரட்டும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ரொம்ப தளதளன்னு கொதிக்கணுங்கிறதுல நல்ல சூடு இது மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுதுன்னா நம்ம மாவை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா டைட்டாக கிண்டிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப இலகின மாதிரியும் இருக்கக்கூடாது. இது 1 கப்பு 1.25 கப்புங்கிறனால மொத்தமாக கொட்டிட முடியும். 2-3 கப்பு பண்ணும்போதெல்லாம் டக்குன்னு இது மாதிரி கொட்டிட முடியாது. இப்போ இந்த தண்ணியும் இதுவும் நல்லா வெந்து வர வரைக்கும் கிளறின்னு இருக்க வேண்டியதான். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தண்ணியிலையே கூட போடலாம். நான் கொஞ்சம் கிளறினதுக்கப்புறம் போடுவேன் எப்போதுமே. நல்லா கிளறிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாண்லியை தூக்கி கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கோத்து கிளறிடலாம். பாருங்க, கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கிளறிட்டேன். இப்போ 1 டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு அரிசி மாவு 3 தண்ணி கூட வாங்கிக்கும். அதனால் பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீராக வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் வெந்நீர் தான் விட்டு கலரணும். இப்போ இது லைட்டாக ஆறும்போது தேங்காய் எண்ணெயோ நெய்யோ தொட்டுண்டு உருட்டி பிடி கொழக்கட்டைன்னு பேர், பிடிச்சி இட்லி தட்டெல்லாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வச்சு நம்ம இட்லி குண்டானில் வச்சுடலாம். பாருங்க, இது மாதிரி மீடியம் சைஸில் உருட்டியிருக்கேன். 32 கொழக்கட்டை வந்திருக்கு எனக்கு. தட்டிலெல்லாம் எண்ணெய் தடவி 2 கொழக்கட்டையாக வச்சாச்சு. 4 3 கூட வைக்கலாம். இப்போ தண்ணி ஆல்ரெடி நமக்கு நல்லா கொதித்த தண்ணிங்கிறனால ஒரு 6 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். இட்லிலாம் வைக்கிற மாதிரி 10 நிமிஷம் வைக்கணுங்கிறது இல்லை. ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்துடும்.
இதுக்கு ஒரே ஒரு இதுதான் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்னா வெறும் தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 6 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். மீடியமில் தான் வச்சுருக்கேன். பாருங்க, சுட சுட அரிசி மாவு கொழுக்கட்டை ரெடி. ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாச்சு. இது நம்ம கலரும் போதே குழந்தைகளோ பெரியவாளோ ஆற்றுல இருந்தால் அந்த மாவுக்கு ரொம்ப ஆசைப்படுவா. மாவு கலரும் போதே வெறுமனை திங்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் கூடவே போட வேண்டி இருக்கும், பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒருத்தர் 8-10 தின்னா கூட இது 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். பசி அடங்கும். நைட்டு டிஃபனுக்கு கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போடுறதுங்கிறது டேஸ்ட்டை கெடுத்துரும். வெறுமனை இது பச்சை மிளகா கருவேப்பிலை தாளித்து கொட்டி பண்ணுறது தான் இது நல்லாயிருக்கும். சட்னியில் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சா பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது அப்படியே 2ஆக பிச்சு சட்னியில் துவச்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். பாருங்கள், அதே கொழுக்கட்டையை இது மாதிரி 2-3 நறுக்கி வச்சுட்டு பாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சுட ஆரம்பிச்சிருக்கு. இது ஆல்ரெடி நமக்கு கடுகெல்லாம் தாளித்து கொட்டினது தான். இதை போட்டு நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சம் நல்லா அங்கங்கே ப்ரௌன் கலரில் கிறிஸ்பினஸ் வந்ததுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் மிளகாய் தூள் அது மாதிரி ஏதானு போட்டுட்டு நம்ம நல்லா கிறிஸ்பியாக சுட சுட குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை கொடுக்கலாம். இப்போ இது நல்லா அங்கங்கே ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வரட்டும். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டே இருக்குது. இது மாதிரி அடுப்பில் ஒட்டாமல் வரணும். நடுவில் ஒட்டிட்டுனா நம்ம அதை எடுத்து விட்டுடலாம். இப்போ அழகாக நமக்கு ஒட்டாமல் கிறிஸ்பியாக இருக்குது. கலர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக சாம்பார் மிளகாய் தூள் தான் போட போகிறேன். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் விடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக இதை இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தனி மிளகாய் தூள்னால் ரொம்ப காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது சூப்பராக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் இன்னும் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுன்னு கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனதுன்னு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுட்டு மணமண நல்லா அடி பிடிக்காமல் கிளறிட்டு எடுத்தோம்னா சுட சுட கிறிஸ்பியாக சும்மா கொழக்கட்டை ரோஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஆரம்பத்தில் நம்ம போடும்போது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ரோஸ்ட் ஆக ஆக ஸ்டிக்கி ஆகாது. இது மாதிரி ஃபுல்லாக அப்படியே அழகாக வந்துடும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோடு சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கரகரன்னு கிறிஸ்பியாக கொழுக்கட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுத்து பாருங்கள். நீங்களும் பண்ணி அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.